ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நிறைய பேர் கேட்ட வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் ஹேர் ஆயில் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து நம்ம வீடியோலேயே பாதி வீடியோவில் சொல்லியிருப்பேன். எப்படின்னா முன்னாடி இருந்து நான் இப்போ வரைக்கும் தேங்காய் தான் யூஸ் பண்ணுறேன்ட்டு. ஆனால் வந்து தேங்காய் சில பேருக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம். தேங்காய் யூஸ் பண்ணால் சிலவங்களுக்கு முடி கொட்டலாம். எல்லா ஆயிலுமே அப்படி தான். இப்போ நான் ஒரு ஆயில் சொன்னாலுமே அந்த ஆயில் வந்து ஒரு 7 பேருக்கு ஒத்துக்கலாம், மிச்சம் 3 பேருக்கு வந்து ஒத்துக்காமல் இருக்கலாம். எல்லா ஆயிலுமே அப்படி தான். எல்லாருக்குமே இது ஒத்துக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சிலவங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம், சிலவங்களுக்கு ஒத்துக்கும். அதே மாதிரி தான் நான் வந்து முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் தேங்காய் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் தேங்காய் வந்து சிலவங்களுக்கு ஒத்துக்காது. அதனால் வந்து நிறைய பேர் வந்து நம்ம வீடியோலேயே சிஸ்டர் ஹோம்மேட் ஹேர் ஆயில் வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. அதனால வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணாதது, அதனால நான் வந்து ட்ரை பண்ணணும். ஒரு மாதமாக நான் ட்ரை பண்ணி ரிசல்ட் கொடுக்கணும். அதனால வந்து நான் ஒரு மாதமாக ட்ரை பண்ணி இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஹேர் ஆயில் வந்து நானும் யூஸ் பண்ணேன், என்னோடய ஹஸ்பண்டும் யூஸ் பண்ண வச்சேன். எனக்கு வந்து எனக்குமே ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஆயிலை நான் ஸ்டார்டிங்கில் போடும் போது ஒரு 2 வாட்டி எனக்கு எப்பவும் கொட்டுற முடியை விட எக்ஸ்ட்ரா ஒரு 5 முடி வந்து எனக்கு கொட்டுச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 தடவை வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா முடி கொட்டுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு முடி கொட்டலை. என்னோட ஹஸ்பண்ட் நான் ட்ரை பண்ணேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து எங்கள் மேரேஜ் அப்போ நல்லா முடி இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5 வருஷமாக வந்து முடியோலாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எம் சைஸில் இப்போ ஜென்ஸுக்கு விழுதில்ல, அதே மாதிரி எம் சைஸில் வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. மேலே 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 ஏறிட்டே போயிடுச்சு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக ஹேரை பராமரிக்காமல், அப்புறமா வந்து அவங்களுக்கு பரம்பரையாக கூட உண்டு. அதனால் வந்து மேலே 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 ஏறிட்டே போயிடுச்சு. நாங்களும் கவனிக்காமல் விட்டுட்டோம். எப்படின்னா அவங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு டைம் இல்லை, ஏன்னா வந்து ஹேரை பராமரிக்க டைம் இல்லை, அப்படியே விட்டுட்டோம். இப்போ வந்து அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான இது, அவங்களுக்கு முடி போனதுக்கு முக்கியமானது வந்து தொப்பி வைக்கிறது. நான் ஜென்ஸுக்கு ஒரு டிப் சொல்கிறேன், தயவுசெய்து தொப்பி வைக்காதீங்க. அந்த தொப்பி வைக்கிறது என்ன பழக்கம்னு தான் எனக்கு தெரியல. என்னோட ஹஸ்பண்ட் வந்து சின்ன வயசுலேருந்தே தொப்பி வைக்கிற பழக்கம். அந்த தொப்பி வச்சாலே முடியோളം கொட்டிடும். தயவுசெய்து தொப்பியெல்லாம் வைக்காதீங்க. அப்புறமா வந்து ஆயிலும் வைக்கவே மாட்டாங்க. ஆயில் வந்து தலையில் சுத்தமாக இருக்காது. அதனாலே முடியோളം கொட்டி போச்சு. இப்போ எம் சைஸில் தான் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணேன்னா, நீங்கள் வந்து புதுசாக ஆயில் வீடியோ கேட்டிருக்கீங்க, நான் வந்து கொஞ்சம் அது பெஸ்ட்டாக கொடுக்கணும்ல, அதனால் வந்து அந்த ஹேர் ஆயிலை வந்து நான் என்னோடய ஹஸ்பண்ட் தலையில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். என்ன ரிசல்ட்டு கொடுத்தனா, நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. நான் வந்து அந்த முடி அந்த சொட்டு விழுந்த இடத்துலையும் முடி வளருமான்ட்டு எனக்கு டவுட் இருந்துச்சு. நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆனது மாதிரி யாருமே கமெண்ட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தலையில் நல்லா ஆயில் தேய்ச்சேன். அப்புறமா வந்து கூட 2-3 ஐட்டமும் நான் தேய்ச்சி பார்த்தேன். முடி வந்து இப்போ நல்லா வளருது, குட்டி குட்டி முடியாக நாங்கள் வளருது. இப்போ வந்து நல்லா அடர்த்தி ஆகுது. இப்போ முடி இங்கே தலையிலலாம் நிறையா குட்டி குட்டி முடியாக வந்திருக்கு. அப்புறமா வந்து இந்த முன்னாடி இந்த நம்ம எம் சைஸ் விழுந்துருக்குன்னு சொல்லல, அந்த இடத்துல வந்து நிறையா குட்டி குட்டி முடியாக வளர்ந்துருக்கு. அந்த இடத்துல ரொம்ப எம்டியாக இருந்துச்சு, ரொம்ப பிளெயினாக வழுக்க விழுந்த மாதிரி இருந்து. இப்போ அதிலலாம் குட்டி குட்டி முடியாக வளர்ந்துருச்சு. அது வந்து முன்னமாற வந்துட்டே இருக்குது. எப்படின்னா அந்த முடி வந்து வளர வளர முன்னமாற முடி வந்து வளர்ந்துட்டு இருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து எப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணி வளரணும்னு வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. நான் எப்போவுமே எல்லா வீடியும் சொல்லுவேன், இப்போ ஒரு ஹேர் பேக் போட்டோன்னா அது ஒர்க் அவுட்டாக ஒரு 3 மாதமாக தான் ஆகும்னு நான் சொல்லியிருப்பேன். நான் வந்து வெறும் 1 மாதத்தில் வந்து குட்டி குட்டி முடியாக வளர்ந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி வந்து நான் அந்த ஆயில் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து நான் ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக ஆயில் வீடியோக்கு போயிடலாம். இப்போ வந்து நான் அதை எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்கிறேன். பொதுவாக ஜென்ஸுக்கு வந்து டைமே இருக்காது, வேலைக்கு போவாங்க, டைமே இருக்காது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காலையில் 8 மணிக்கு போனாங்கன்னா ஈவினிங் 7:30-8 மணிக்கு தான் வருவாங்க. டைமே இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 6 மணிக்கே நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டில் ஆயில் அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து நல்லா மசாஜ் கொடுப்பேன். ஏன்னா மசாஜ் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. நல்லா மசாஜ் கொடுப்பேன். அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அவங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணி போயிடுவாங்க. அப்புறமா வந்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஒரு 7:30-8 மணிக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறமா அதே மாதிரியே ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து நல்லா மசாஜ் பண்ணுவேன். அப்புறமா இன்னொன்று என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் யூஸ் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வெங்காய ஜூஸ் மட்டும், வெறுமையாக அவர் எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த ஆயிலும் வெறுமையாக வெங்காய ஜூஸ் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணேன். இந்த 2 தான். வெங்காய ஜூஸ்லாம் வந்து எனக்கு அது சண்டே லீவில் வீட்டில் இருப்பாங்கல்ல, அப்போ வந்து வெங்காய ஜூஸ் அப்ளை பண்ணுவேன். மற்றபடி இந்த ஆயில் தான் நான் வந்து டெய்லியும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டெய்லியுமே காலையிலையும் நைட்டு வந்து நான் அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுவாங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக பாருங்கள். அப்புறமா வந்து நீங்கள் தும்னையில் ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோ வந்து என்னோடய ஹஸ்பண்டோட தான். முன்னாடி முடி வந்து இல்லாத போச்சுலையும்
இப்போ முடி வளர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபோட்டோ அதில் போட்டிருக்கேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஆயில் வீடியோ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ஆயில் தயாரிக்க தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கருஞ்சீரகம் வந்து வழுக்க உள்ள இடத்துல கூட புது முடி வளர நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறமா வந்து கத்தாழை வந்து நம்ம முடியில் வெடிப்பு வராமல் பார்க்கும். அப்புறமா வந்து முடியெல்லாம் சாஃப்டாக சில்கியாக வளர வைக்கும். அப்புறமா வந்து வெங்காயம் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காது, அதனால் நான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். வெங்காயம் வந்து இந்த வழுக்க விழுந்த இடத்துல கூட புது முடி வளர நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறமா வந்து வேப்பிலை வந்து பொடுகு தொல்லை, அப்புறம் பேன் தொல்லை இதெல்லாம் போக வைக்கும். அப்புறமா வந்து பாதாம் வந்து நம்ம முடியை வேர்லேருந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கும். அப்புறமா வந்து மிளகு வந்து புது முடி வளர வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறமா வெந்தயம் வந்து டேண்ட்ரஃப் நம்ம தலையிலேருந்து போகுது ஹெல்ப் பண்ணும். அப்புறமா வந்து பூண்டு வந்து புது ஹேர் வளர நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறமா இஞ்சி வந்து நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கும். அப்புறமா வந்து இந்த பேன் தொல்லை, பொடுகு தொல்லை இதெல்லாம் நம்மளுக்கு போக வைக்கும். அப்புறமா வந்து கருவேப்பிலை வந்து நம்ம ஹேரை நல்லா வேர்லேருந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கும். இவ்வளோ தான் நம்ம எடுத்துருக்க பொருட்கள். இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுக்கும் போச்சில் மிக்சியில் தண்ணி ஒரிச்சிட்டு கூட இருக்கக்கூடாது. தண்ணி ஊற்றாம தான் நம்ம அரைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். அப்புறமா கத்தாழை, அப்புறமா வந்து வேப்பிலை, அப்புறமா வந்து 2 பாதாம், அப்புறமா வந்து மிளகு போட்டுக்கலாம். அப்புறமா வந்து வெந்தயத்தை போட்டுக்கலாம். அப்புறமா வந்து 3 பல் பூண்டு, அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். அப்புறமா வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறமா வந்து கருஞ்சீரகத்தை போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஆயிலில் போட வேணாம். நம்ம அரைச்சி போட்டால் தான் அதோட பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தில் 1/4 லிட்ரு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து செக்கெண்ணெய் இருந்தால் அதை கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து 1/4 லிட்டர் தான் காய்க்கேன். ஏன்னா வந்து முன்னாடி காய்ச்சது வந்து என்கிட்ட நிறைய இருக்குது. அதனால் வந்து இப்போ வீடியோக்காண்டி நான் கொஞ்சமாக காய்ச்சிக்கிறேன். 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இது கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு வந்து கேஸ்டர் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ வந்து 3 ஸ்பூன் அளவு கேஸ்டர் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சது வந்து இவ்வளோ வந்திருக்கு. இப்போது இதை வந்து நம்ம எண்ணெய்க்குள்ள போட்டுக்கலாம். நீங்கள் 1/2 லிட்டர் 1 லிட்டர் காய்க்கிங்கன்னா இதை விட நீங்கள் டபுள் மடங்கு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஆயிலுக்குள்ள போட்டுக்கலாம். நம்ம போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 5-10 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு நம்ம வேக விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேணாம். நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரைட்டாக போடுறத விட இப்படி அரைச்சி போட்டால் அதோட பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம அரைச்சே போட்டுக்கலாம். இடையில லைட்டாக கிண்டி மட்டும் விட்டுக்கலாம். ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்ற வேண்டாம். அப்படி நம்ம தண்ணி ஊற்றாமலே அரைச்சி உள்ளே போட்டுக்கலாம். ஒரு 5-10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து வடிகட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஆயிலை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறமா வந்து இந்த ஆயில் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வீக்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா உட்காந்து மசாஜ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் வந்து இவ்வளோ தூரம் நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் ஆயில் அப்ளை பண்ணியும் இப்போ கூட அவங்க தொப்பி தான் வைக்கிறாங்க. இன்னைக்கு கூட தொப்பி தான் வைக்கிறாங்க. அது என்ன பழக்கம்னு தெரியல, எனக்கு விட மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக ஜென்ட்ஸ் வந்து தொப்பிலாம் வைக்காதீங்க. தொப்பி வச்சா கண்டிப்பாக முடி வந்து கொட்டிடும். தயவுசெய்து தொப்பி வைக்காதீங்க. அப்புறமா வந்து இந்த வீடியோ பிடிச்சிட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.